வணக்கம் அன்பு நண்பர்களே. ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். தினமும் இன்றைய ராசிக்கான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நவக்கிரகங்களின் நல்லாசிகள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். இன்று 1/2/2024 சோபக்கிருது ஆண்டு தை மாதம் 18ஆம் நாள் வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 மணி முதல் 1:30 மணி வரை. மாலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். மகர லக்கணம் இருப்பு. இன்று 2 நாழிகை 10 வினாடி. சூரிய உதயம் இன்று 6:36க்கு. திதி இன்று காலை 11:24 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று முழுவதும் சித்திரைங்க. நாமயோகம் இன்று காலை 9:45 வரை திருதி, பின்பு சூலம். கரணம் இன்று காலை 11:24 வரை வணிசை, பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம்ங்க. சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று சதயம் பூரட்டாதி நட்சத்திரம்ங்க. அப்போ இந்த 2 நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையும் ஈடுபட வேண்டாம். நீண்ட பயணங்கள் ஏதாவது மேற்கொள்வதாக இருந்தீங்கன்னா, திட்டமிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் தவிர்த்துருங்க. புதிய பொருட்கள், ஆடை, ஆபரணங்கள் இதெல்லாம் வாங்குவதையும் முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல், மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதுங்க. அப்போ வேலையில் ஒரு விதமான மந்தத்தன்மை ஏற்படும். நீங்கள் செய்கின்ற செயலில் பார்த்தீங்கன்னா பொறுமையின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ அடுத்தவர்கள் மீது ஆத்திரம், எரிச்சல், கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இன்று அதிகமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டம நாளில் எந்த ஒரு முக்கிய செயலையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க. இன்றைய நாளுக்கான பண்டிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி மலை ஸ்ரீ முருகப்பெருமான் தங்க கவசம் அணிந்து வைரவேல் தரிசனம். திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேக ஆராதனை. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகரை வழிபட தடைகள் நீங்கி உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்குங்க. விரதாதி விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று சுப முகூர்த்த நாள் இருக்குது. தேய்பிறை சஷ்டியும் இருக்குங்க. அமாவாசையை அடுத்து வரக்கூடிய சஷ்டியை வளர்பிறை சஷ்டி என்றும், பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய சஷ்டியை தேய்பிறை சஷ்டி என்றும் நம்ம அழைக்கிறோமுங்க. அப்போ நதிகளில் புனிதமானது கங்கையாக இருக்கும்போது மலர்கள்லையும் பார்த்தீங்கன்னா மிக சிறந்தது தாமரை மலராக இருக்குங்க. அதே போல தாங்க விரதங்களில் சிறப்புமிக்க ஒரு விரதம்னா அது இந்த கந்த சஷ்டி விரதம் தாங்க. முருகனுடைய அருள் வேண்டி பக்தர்கள் இருக்கக்கூடிய விரதங்களில் மிக சிறப்புடையது இந்த சஷ்டி விரதம்ங்க. அப்போ சஷ்டி விரதம் அத்தகைய வலிமையும் உண்டுங்க. சஷ்டி விரதம் என்பது மிகப்பெரிய விரதமாகவும் இருக்குது. திதிகளுடைய வரிசையில் பார்த்தீங்கன்னா சஷ்டி 6வதாக வருவதால் அதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையும் உண்டுங்க. அப்போ ஐஸ்வர்யத்தை தரக்கூடியது இந்த 6ங்க. அப்போ 6ஆம் ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா 6ஆம் எண்ணுக்குரிய கிரகம்னு பார்த்தீங்கன்னா அது சுக்கிரனுங்க. அப்போ சுக்கிரன் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மியின் அம்சமாக கருதப்படுறாருங்க. அப்போ சஷ்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் என்று கூறுவாங்க. இந்த சஷ்டி தினத்தன்று குழந்தை இல்லாத பெண்கள் பார்த்தீங்கன்னா விரதம் இருப்பதால் அவர்களுடைய உடல் நலத்தில் குறைகள் எல்லாம் நீங்கி முருகனுடைய அருளால் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய அகப்பையாக கருப்பையில் பார்த்தீங்கன்னா குழந்தை உருவாக கூடுங்க. இதெல்லாம் பழமொழியாக இருக்குது. கால மாற்றத்தால் பார்த்தீங்கன்னா சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அப்படின்றது மாறிவிட்டது. அப்போ இந்த விரதத்தை மாதந்தோறும் வரக்கூடிய சஷ்டி தினத்தன்று நீங்கள் மேற்கொள்வதால் நீண்ட நாள் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு அந்த நோய்கள் எல்லாமே படிப்படியாக நீங்க கூடுங்க. இந்த விரதத்தை தொடர்ந்து மேற்கொள்வங்களாக இருந்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய அருளால் மிகுந்த செல்வமும் எல்லாவற்றையும் வெற்றி அடையக்கூடிய ஒரு யோகமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அற்புதமான ஒரு விரதம்னா இந்த சஷ்டி விரதம்ங்க. குழந்தை வரம் தரக்கூடிய விரதங்களில் முதன்மையான விரதமாகவும் இந்த கந்த சஷ்டி விரதமே போற்றப்படுதுங்க. முருகப்பெருமானுக்கு உரிய சஷ்டி விரதத்தினை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா, முடிந்தவரை அனுஷ்டித்தீங்கன்னா அனைத்து நன்மைகளையுமே பெற்று மகிழ்ச்சியாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகத்தையும் ஒரு பலன்களையும் உங்களுக்கு முருகனுடைய அருளால் கிடைக்கக்கூடுங்க. இன்றைய நாளுக்கான சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேண்டுதலை நிறைவேற்ற மிக ஏற்ற நாள், சங்கீதம் கற்க மிக நல்ல நாள், புத்தகம் வெளியிட மிக சிறந்த நாள், மனை சார்ந்த பணிகளை மேற்கொள்ள மிக உகந்த நாள். இன்று வியாழக்கிழமை என்பதால் பார்த்தீங்கன்னா குருஹோரை மிக விசேஷம் வாய்ந்ததுங்க. இந்த குருஹோரை பார்த்தீங்கன்னா நவக்கிரகங்களில் சுபக்காரகன், தனக்காரகன், சந்தானக்காரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடியவர், அழைக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த குரு பகவான் தாங்க. அப்போ அனைத்து சுபகாரியங்களுக்குமே மிகவும் ஏற்ற நேரம்னு பார்த்தீங்கன்னா இந்த குருஹோரை தாங்க. அப்போ வியாபாரம் செய்கிறதுக்கு மிக சிறந்த குறையாக இருக்குது. விவசாயம் செய்கிறதுக்கு மிக சிறப்பான ஒரு குறையாகவும் இருக்குங்க. ஆடை ஆபரணங்கள் பொருட்கள் வாங்கவும் விற்கவும், வீடு மனை வாங்கவோ விற்கவோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளுக்கு
அன்பர்களுக்கும் பார்த்தீங்கன்னா குரு ஹோரை மிக ஏற்ற ஹோரையாக இருக்குங்க. அப்போ இந்த ஹோரைகளில் சட்டத்திற்கும் நியாயத்திற்கும் புறம்பான காரியங்களை மட்டும் நீங்கள் தவிர்த்தீங்கன்னா மிக சிறப்பான பலன்களை எல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. அப்போ நல்ல காரியங்களுக்கு குரு ஹோரை மிக சிறப்பானதுங்க. இப்போ இன்றைய நாள் வியாழக்கிழமைங்க. வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு மிக சிறந்த நாளாக இருக்குங்க. சுக்கிரனை விட குரு பகவான் பல நன்மைகளை வழங்கக்கூடியவருங்க. அப்போ இந்த நாளில் நீங்கள் மஞ்சள் நிற உடை அணிவது உங்களுக்கு கோடி நன்மைகளை வழங்கக்கூடியதாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் உங்களுடைய குரு பகவானுடைய பரிபூர்ண அருளை நீங்கள் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்றைய தினம் மஞ்சள் நிற உடை அணிஞ்சிங்கன்னா பரிபூர்ண அருள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேசத்தில் குரு, கன்னியில் கேது, துலாமில் சந்திரன், தனுசில் செவ்வாய் சுக்கிரன், மகரத்தில் சூரியன் புதன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இனி 12 ராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் பலன்களை நாம் பார்ப்போங்க. மேச ராசி மேச லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. லக்கணத்தில் குரு பகவானுடைய பயணமும் இருக்குங்க. 6ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், 7ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரனுடைய பயணம் இருக்குது. 9ஆம் பாவத்தில் செவ்வாய் சுக்கிரனுடைய பயணமும், 10ல் சூரியன் புதன் பகவானுடைய பயணம் இருக்குது. லாபஸ்தானத்தில் சனி பகவானும், விரயஸ்தானத்தில் ராகு பகவானுடைய பயணம் எல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மேசராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சமயோஜித புத்தி பற்றிலா அது புத்திசாலித்தனம், இதன் காரணமாகத்தான் இன்று உங்களுக்கு பயனுள்ள பலன்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போதுங்க. அப்போ இன்று முக்கிய முடிவுகள் எடுக்க மிக சிறந்த நாளாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ விலகி சென்றவர்கள் எல்லாமே விரும்பி வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் அமைய போகுது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதில் புதுவிதமான சிந்தனைகள்லாம் ஏற்பட காண்பீங்க. தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்கங்க. அதே போல் உங்களுடைய தம்பதிகளுக்கிடையே பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே ஒரு அன்பு அரவணைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுங்க. பிரபலமானவர்களுடைய ஆறுதலும் நட்பும் இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுது. தவறிய சில வாய்ப்புகள் மீண்டும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. இன்றைய நாள் பெருமைகள் நிறைந்த ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுங்க. அப்போ புதிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். சகோதரர் வகைகளில் நீங்கள் எதிர்பாராத சில செலவுகள் எல்லாமே ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது. தந்தை வழி உறவினர்களாக இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் அனுகூலமாக நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்க. அப்போ பிற்பகலுக்கு மேலே நண்பர்கள் மூலம் சில மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளும் உங்களுக்கு இன்று கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ அக்கம் பக்கத்தில் இருப்பவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நீங்கள் எதிர்பார்த்தபடி இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முருகப்பெருமானை வழிபடுவது அதிக நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று நீங்கள் சிறப்பாக செயலாற்றுவீங்க. உங்களுடைய செயல்திறன்கள்லாம் பார்த்தீங்கன்னா அசர வைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்க போகுது. அப்போ உங்களுடைய முயற்சிக்கு மேலதிகாரிகளுடைய அங்கீகாரம் பாராட்டு எல்லாம் பெறும் வகையில் இன்றைய நாள் அமைய போகுதுங்க. இப்போ காதல் திருமணம் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா உங்களுடைய துணையுடன் இனிமையான வார்த்தைகளை எல்லாம் இன்றைய நாள் பகிர்ந்து கொள்வீங்க. குடும்பத்தில் பிரச்சனைகளை நீங்கள் கலந்து பேசி அதுக்கு சுமூகமான ஒரு தீர்வுகள் எல்லாமே எடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நல்ல நாளாக இருக்குது. மகிழ்ச்சிகள் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. இன்றைய நாள் குழந்தைகளுக்கு கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. அவர்கள் எந்த போட்டிகளில் கலந்து கொண்டாலும் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பணப்புழக்கம் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. மேசராசி அன்பர்களுக்கு உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்கு. பூர்வீக சொத்துக்கள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவு வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையாக உள்ளதுங்க. அப்போ பூர்வீக சொத்துக்கள் விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க, அதற்குண்டான வரவு மிக சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய நேர்மறை எண்ணம் மன உறுதி இதன் காரணமாகவே உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ ஆரோக்கியத்தில் நீங்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது மிக நல்லது. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிவப்பு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிற்பகலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையால் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடுங்க இன்றைய நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய நண்பர்கள் மூலம் பண வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறையாக இருக்குது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்று புதிய முயற்சிகளை எல்லாமே இன்றைய நாள் நீங்கள் தவிர்த்தாலே போதும். எல்லா விதத்திலுமே நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுங்க.
மேச ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் மற்றும் குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் முயற்சி பண்ணினா மிக சிறப்பாக முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் நீங்கள் செவ்வாய் மற்றும் புதன், குரு ஹோரையில் செய்தீங்கன்னா மிக சிறப்புங்க. எந்த செயலையும் துணிச்சலாக செய்யக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது மிக சிறப்பாக அமையுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானை வணங்குவதால் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் நீங்கள் செய்யும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. ரிஷப ராசி, ரிஷப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும், 6ல் சந்திரனுடைய பயணம் இருக்குது. அஷ்டமத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கிரனுடைய பயணம் இருக்குங்க. 9ல் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், 10ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவானுடைய பயணம் இருக்குது. லாபஸ்தானத்தில் ராகுவும், விரயஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவநம்பிக்கையும் ஒரு அமைதியின்மையும் தாங்க அதிகமாக காணப்படுது. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. உங்களுடைய செயல்களில் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எதிர்மறை எண்ணங்களை நீங்கள் இன்று தவிர்க்க வேண்டுங்க. நம்பிக்கையுடன் செயல்பட்டீங்கன்னா அதிகம் சாதிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக மாறுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சக ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குது. தனிப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டுங்க. எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை எடுப்பீங்க. இன்றைய நாள் திடீர் பயணங்களால் உங்களுக்கு புதிய அனுபவங்கள் எல்லாமே இன்றைய நாள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. அப்போ இன்றைய நாள் நெருக்கமானவர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் எல்லாமே உங்களுக்கு தோன்றி மறையக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அப்போ தம்பதியர்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு புரிதல்கள் ஏற்படும். பக்தி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. பிற்பகலுக்கு மேலே உங்களுடைய காரியங்களில் அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. தந்தையிடம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே இன்று கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ எதிரிகள் எல்லாமே பணிந்து வருவாங்க. இன்றைய நாள் பிறருக்கு நீங்கள் கொடுத்து வராமல் இருந்த கடன் தொகையெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா வியாபாரம் வழக்கம் போல் உங்களுக்கு நடைபெறுங்க. பணியாளர்களால் சில செலவுகள் எல்லாமே ஏற்படும். இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு அதிக பணிகள் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில மன வருத்தங்கள் வரலாம். அதெல்லாம் தவிர்த்துருங்க. பணிகளில் சில தவறுகள் செய்ய வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. உங்களுடைய திட்டமிடுதலுடன் நீங்கள் செயல்படும் பொழுது தான் இந்த சில தவறுகளை எல்லாம் நீங்கள் தவிர்க்க முடியுங்க. அப்போ உங்களுடைய சக பணியாளர்களிடம் உரையாடும் போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. தொழில் உங்களுக்கு எப்பொழுதும் போல உங்களுக்கு சுமாராகத்தான் இன்றைய நாள் அமைய போகுது. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. காதல், திருமணம் இந்த மாதிரியான குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை இன்றைய நாள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுது. அப்போ உங்களுடைய துணையுடன் சகஜமாக நீங்கள் நடந்து கொண்டு நட்பான ஒரு அணுகுமுறை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்குது. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு இதுவரை இருந்து வந்த மந்தத்தன்மை, சோர்வு இதெல்லாம் நீங்கி சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய காலங்களாக இன்றைய நாள் இருக்க போகுது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு நிதி வளர்ச்சி இன்று ஏமாற்றம் அளிக்கக்கூடிய விதத்தில் தாங்க இருக்குது. அப்போ செலவுகள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். அதனால் சிக்கனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. நிதியை நீங்கள் கட்டுப்பாடுடன் வைக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு தைரியமின்மை காரணமாக பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு சில அசௌகரியமான ஒரு உணர்வுகள்லாம் உங்களுக்கு தென்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் ஆரோக்கியத்தை இதெல்லாம் பாதிக்கக்கூடிய வகையில் இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. வெளியிடங்களில் உணவு உட்கொள்வதையெல்லாம் தவிர்த்துருங்க. அது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இன்றைய நாள் அமையுங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உறவினர்களால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது.
ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு புதிய முயற்சிகளை எல்லாம் இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தெய்வ வழிபாடுகளில் நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. ரிஷப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை அணிகலன்கள் வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துங்க, உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. ஆரோக்கியம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையில் நீங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா மிக சீக்கிரமே உங்களுக்கு நோய்கள் எல்லாம் குணமடைய காண்பீங்க. கருணையும் இரக்கமும் அதிகமாக கொண்ட ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதனாக சுக்கிர பகவான் இருக்காருங்க. இதனால் நீங்கள் பெருமாள் கோவில் சென்று மகாலட்சுமியை வணங்குவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. இப்போ மகாலட்சுமிக்கு வாசனை பூக்களாலும் குங்குமத்தாலும் நீங்கள் அர்ச்சனை செய்துவாங்க. உங்களுக்கு உங்களுடைய மனம் நிம்மதி மற்றும் வீட்டில் செல்வம் பெருகக்கூடும். மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சந்தோஷம் நிறைந்து காணப்படுவீங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மிதுன ராசி, மிதுன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமும், சப்தமஸ்தானமான 7ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாயும் சுக்கிரனும் பயணம் செய்கிறாருங்க. அஷ்டமத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணம் இருக்குங்க. 9ல் சனி பகவானும், 10ஆம் பாவமான தொழில் ஸ்தானத்தில் ராகுவும், லாபஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சற்று பலன்கள் பார்த்தீங்கன்னா குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று நீங்கள் உங்களுடைய செயல்கள் முடிப்பதை கொஞ்சம் கடினமாக உணரக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. சில பணிகளை பார்த்தீங்கன்னா நிலுவையில் நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு சவால்களை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருந்தால் கூட நீங்கள் கொஞ்சம் எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய தைரியத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ கணவன் மனைவிக்கிடையே உங்களுக்கு ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்க போகுது. அப்போ நாத்திகம் தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு மேலோங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். மனதளவில் புதிய இலக்குகளை எல்லாமே இன்றைய நாள் நிர்ணயம் செய்வீங்க. அடமான பொருட்களை மீட்பதற்குண்டான ஒரு சூழல் இன்றைய நாள் அமைய போகுது. அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நல்ல அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுங்க. அப்போ வழக்கமான பணிகளில் மட்டும் நீங்கள் ஈடுபடுங்க. பிள்ளைகளுடைய உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்குங்க. உறவினர்களுடைய உதவி கேட்டு வருவாங்க உங்களுக்கு. அப்போ உங்களிடம் பார்த்தீங்கன்னா தாய்மாமன் வழியில் எதிர்பாராத சில செலவுகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. என்று கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடும். பிற்பகலுக்கு மேலே நீங்கள் வீட்டில் உற்சாகமான ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை விட உங்களுக்கு குறைவாகத்தாங்க கொஞ்சம் கிடைக்கும். இன்று துர்க்கையம்மனை வழிபாடு செய்வது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாதுங்க. அப்போ உங்களுடைய கவலைகள் பார்த்தீங்கன்னா அந்த பணிகளில் இருக்கிறதுனால உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தடுமாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் எந்த வேலையாக இருந்தாலும் திட்டமிடுதலுடன் செயல்படுவது இன்றைய நாள் உங்களுக்கு மிக நன்மையை ஏற்படுத்துங்க. இல்லைன்னா உங்களுக்கு மனதளவில் சில வருத்தமான ஒரு சூழ்நிலைகளில் தான் இன்றைக்கி காணப்படுவீங்க. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமானத்தை விட சற்று குறைவாகத்தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுது லாபத்தை இல்லை. அதனால் காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று குடும்ப பிரச்சனை காரணமாக உங்களுடைய துணையுடன் பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் எல்லாமே எழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் சில முரண்பாடுகள் எல்லாம் எழலாம். இருவருமே கொஞ்சம் அன்பாக பேசி உங்களுடைய தீர்வுகளை நீங்களே பேசி தீர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளுங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று வரவும் செலவும் உங்களுக்கு இரண்டும் கலந்து தாங்க காணப்படுது. அப்போ சேமிப்பு உயர்வதற்கான வாய்ப்பு சற்று குறைவாக இருக்குது. அப்போ நிதி நிலைமையில் நீங்கள் உங்களுடைய அனாவசிய செலவுகளை தவிர்ப்பது இன்றைய நாள் மிக நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய தாயாருக்கு சிறிய உடல்நல கோளாறுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் கொஞ்சம் பணமெல்லாம் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுதுங்க. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது.
அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 2, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை. மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் தாய் வழி உறவினர்களால் எதிர்பார்த்த காரிய அனுகூலங்கள் எல்லாமே வெற்றிகரமாக முடியக்கூடும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் நண்பர்களுடைய சந்திப்பு உங்களுக்கு மன மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையால் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்க போதுங்க இன்றைய நாள். மிதுன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. புதிய முயற்சிகள், கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு, மனை வாங்குவது போன்றவற்றிற்கு நீங்கள் புதன் ஹோரையை நீங்கள் செய்தீங்கன்னா வேகமாக உங்களுக்கு முடிய காண்பீங்க. சுப நிகழ்ச்சிகளை குரு மற்றும் சுக்கிர ஹோரையில் நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அல்லது செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு நல்லபடியாக முடியக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுங்க. புதிய சிந்தனைகளை கொண்ட மிதுனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா புதன் பகவான் விளங்குவதால் புதன்கிழமை தோறும் நீங்கள் மகாவிஷ்ணுவை தரிசனம் செய்து வாங்க, உங்களுக்கு மிக அதிக நன்மைகளை கொடுப்பாருங்க. அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வணங்கி வந்தீங்கன்னா பேரும் புகழும் பெறுவீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க, மனமகிழ்ச்சி அடைவீங்க, குடும்பத்தில் சந்தோஷம் உங்களுக்கு நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு அதிக வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக விளங்குவாருங்க. கடக ராசி, கடக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. 3ஆம் பாவத்தில் கேது பகவானுடைய பயணமும், 4ல் சந்திரனுடைய பயணம் இருக்குது. 6ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கிரனும், 7ல் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், அஷ்டமத்தில் சனி பகவானுடைய பயணம் இருக்குது. 9ல் ராகுவும், 10ஆம் பாவமான தொழில் ஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணமும் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு இனிமை நிறைந்த ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுக்கு எல்லா விதத்திலுமே சாதகமான பலன்கள்லாம் கிடைக்க போகுது. அப்போ உங்களுடைய செயல்களை நீங்கள் எளிதாக ஆற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அப்போ உங்களுடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த நாளுன்னே சொல்லலாமுங்க. மனதளவில் உற்சாகம் உங்களுக்கு ஏற்படும், சிந்தனைகளில் உங்களுக்கு தெளிவு உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. உறவினர்கள் வழியில் பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பு எல்லாம் கிடைக்கக்கூடுங்க. உங்களுடைய பயணங்கள் மூலம் ஆதாயம் அடைவீங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போது. விவசாய பணிகளில் அரசு சார்ந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ பெரியோர்களுடைய ஆலோசனைகள் உங்களுடைய மனதில் சில மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்த கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுது. அப்போ அரசாங்கம் சார்ந்த ஏதாவது காரியங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு அனுகூலமாக முடியக்கூடும். ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லதுங்க. பிற்பகலுக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் பார்த்தீங்கன்னா ஒரு செலவுகள் எல்லாம் ஏற்படக்கூடும். இளைய சகோதரர்கள் வகையில் உங்களுக்கு ஆதாயமும் உண்டாகக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்க போது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகள் இன்றைய நாள் மிக சிறப்பாக காணப்படுது. வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் உங்களுக்கு ஆதாயம் பெறும் வகையில் வாய்ப்புகள் உண்டுன்னு சொல்லலாமுங்க. அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போது. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய செயல்திறன்களுக்கு ஏற்ப உங்களுடைய மேலதிகாரிகளுடைய பாராட்டுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. அப்போ அவர்களுடைய அங்கீகாரம் உங்களுக்கு மிக சிறப்பான ஒரு உந்துதலை ஏற்படுத்துங்க. இப்போ உங்களுடைய பணிகளை சிறந்த தரத்துடன் முடித்து காட்டுவீங்க. எதையுமே திறம்பட செய்து உங்களுடைய செயல்களை வெற்றிகரமாக முடித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்குது. தொழிலில் பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் ஒரு அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. குடும்பத்தில் அரவணைப்பு, அன்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்க போது. மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு புத்துணர்ச்சி பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குது. உங்கள் இருவருக்கும் புரிந்துணர்வு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான ஒரு புரிந்துணர்வுகள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். அவங்களுடைய இதுவரை இருந்து வந்த ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலைகள் மாறி நல்ல ஒரு சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு காலமாக இன்றைய நாள் மாறப்போகுது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பண வரவு மிக அற்புதமாக உங்களுக்கு இருக்குங்க. அதிர்ஷ்டங்கள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். உங்களுடைய வங்கிகள் இருப்பு பார்த்தீங்கன்னா உயரக்கூடிய ஒரு நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ நீங்கள் இன்று புதிய முதலீடுகளை எல்லாமே நீங்கள் செய்யலாம். அது உங்களுக்கு அதிக லாபகரமான ஒரு வாய்ப்பாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க.
ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் காணப்படும் தைரியம், மன உறுதி, இதன் காரணமாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம், முழு ஆரோக்கியத்துடன் காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 3, அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தாய்மாமன் வழியில் எதிர்பார்த்த பணம் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கடன் விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. கடக ராசிக்கு நன்மை செய்யும் கோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிரன் ஆகிய கோரைகள் பார்த்தீங்கன்னா மிகுந்த அனுகூலத்தை கொடுக்குங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் பார்த்தீங்கன்னா அதிக நன்மைகள் உங்களுக்கு ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க, அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இரக்க குணம் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் சந்திர பகவானுங்க. அப்போ நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் உமாதேவி அம்மையாருங்க. மேலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி மற்றும் பார்வதி பரமசிவனை நீங்கள் வணங்கி வாங்க. நினைத்த காரியங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றியடைய காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக இந்த விளங்குவாருங்க. சிம்ம ராசி, சிம்ம லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. 2ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா கேது பகவானுடைய பயணமும், 3ல் சந்திரனுடைய பயணம் இருக்குது. முயற்சி ஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கிரனுடைய பயணம் இருக்குது. 6ல் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், 7ஆம் பாவத்தில் சனியும், அஷ்டமத்தில் ராகுவும், 9ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு துடிப்பான நாளாக இருக்காதுங்க. அப்போ இன்றைய நாள் உங்களுக்கு பாதுகாப்பின்மை உணர்வு தாங்க நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ இன்று எந்த விஷயத்திலையுமே கொஞ்சம் கவனமுடன் இருங்க. அந்த விஷயங்களை லேசாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தைரியமான ஒரு தன்னம்பிக்கை, இதை மாதிரியான விஷயங்களை நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. புதிய பொருட்கள் வாங்குவதில் உங்களுடைய ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கும். திட்டமிட்ட காரியங்களை பார்த்தீங்கன்னா எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீங்க. உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. புதுவிதமான யுக்திகளை எல்லாம் நீங்கள் கையாண்டு வெற்றி அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ எதிலுமே பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகள் எல்லாமே வெளிப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. உற்சாகம் நிறைந்த ஒரு நல்ல நாளுங்க. அப்போ குடும்பத்தினருடைய உங்களுடைய ஆலோசனைகளை எல்லாம் ஏற்றுக்கொள்வாங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் உங்களுக்கு சில மகிழ்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டால் கூட உங்களுக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஒரு பாதிப்பு எதுவுமே ஏற்படாதுங்க. அப்போ வாடிக்கையாளர்கள் மிகவும் அனுசரணையாக இருப்பாங்க. லாபமும் கூடுதலாக உங்களுக்கு கிடைக்க கொடுங்க. முருகப்பெருமானை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்க போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிடத்தில் கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு காணப்படுங்க. இன்றைய நாள் கவனமும் சிறப்பான ஒரு திட்டமிடுதல் தான் உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்க கொடுங்க. அப்போ தொழில் விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. உங்களுக்கு லாபத்தை விட சற்று குறைவாகத்தாங்க இன்று தொழிலில் ஏற்படக்கூடும். கொஞ்சம் கவனமுடன் இருங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் உங்களுடைய விஷயங்களை பார்த்தீங்கன்னா தீவிரமாக எடுத்துக்கொள்ளாமல் எளிதாக எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் பார்த்தீங்கன்னா இன்று அவ்வளோ ஒரு சிறப்பாக இல்லைங்க. உறவிற்கு நல்ல ஒரு அடித்தளம் இட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எந்த விஷயத்தையுமே நீங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைய நாள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று பணப்புழக்கம் உங்களுக்கு போதிய அளவில் இருக்காதுங்க. அப்போ இன்று கணிசமான தொகையெல்லாம் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் சற்று குறைந்து தாங்க காணப்படுது. கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. நிதி நிலைமையில் அனாவசிய செலவினங்களை எல்லாம் தவிர்த்தாலே போதும். தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத சில விஷயங்களில் நீங்களே போய் வாண்டடாக போய் செலவு செய்வது, இதெல்லாம் தவிர்ப்பது மிக நல்லதுங்க.
ஏன்னா இன்றைய நாள் நிதி நிலைமை அவ்வளோ ஒரு சிறப்பான நாளாக இல்லை. குழந்தைகளுக்கு கல்வியில் இதுவரை இருந்து வந்த தடங்கல்கள் தாமதங்கள் இதெல்லாமே நிறைவேறி நல்ல ஒரு முழு மூச்சுடனும் சுறுசுறுப்புடனும் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா தலைவலி ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. அப்போ தியானம் யோகா மேற்கொள்வதன் மூலம் நடைபயிற்சி மேற்கொள்வதன் மூலம் உங்களுடைய ஆரோக்கியம்லாம் பார்த்தீங்கன்னா அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கொஞ்சம் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சகோதரர்களுடன் கொஞ்சம் அனுசரணையாக நடந்து கொள்வது மிக அவசியம்ங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு திடீர் செலவுகளால் உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய பணம் எல்லாம் நிதி நிலைமை எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு புதிய முயற்சிகளை எல்லாம் நீங்கள் தவிர்ப்பது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. சிம்ம ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சூரியன் சந்திரன் குரு ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலுங்க. அரசு சார்ந்த எந்த ஒரு விஷயங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சூரிய ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைத்திடும் சிம்மராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் சூரிய நாராயணனை வழிபட்டீங்கன்னா நல்லது உண்டாகுங்க. தினந்தோறும் நீங்கள் மகாவிஷ்ணு மற்றும் சிவபெருமானை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய சிரமங்கள் எல்லாமே குறைந்து உங்களுடைய அந்தஸ்து உயர காண்பீங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. கன்னி ராசி கன்னி லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. லக்கணத்தில் கேது பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. 4ல் செவ்வாய் சுக்கிரனுடைய பயணமும், பஞ்சமஸ்தானத்தில் சூரியனும் புதன் பகவானுடைய பயணம் இருக்குங்க. 6ல் சனியும், 7ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா ராகுவும், அஷ்டமத்தில் குரு பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பலன்கள் பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகள் இன்றைய நாள் அதிகமாக தேவைப்படுதுங்க. அப்போ உங்களுடைய முயற்சிகளில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் கடினமாகவும் திட்டமிடுதலுடன் உழைக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. இப்போ இன்றைய நாள் அதிர்ஷ்டம் சற்று குறைந்து காணப்படுங்க. இப்போ திடீர் வரவுகள் உங்களுக்கு சில விஷயங்களில் ஏற்படக்கூடும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உணவு விஷயத்தில் கட்டுப்பாடு மிக அவசியமாக இருக்குங்க. தன வரவுகள் மூலம் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. தந்தை வழியில் வீண் செலவுகள் எல்லாமே இன்றைய நாள் ஏற்படும். அதே போல் புதுவிதமான பொருட்சேர்க்கை எல்லாமே உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ எதிர்கால முதலீடுகள் இதெல்லாம் பற்றி சிந்தனைகள் உங்களுக்கு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கலைத்துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதே போல் குடும்பத்தில் வளைந்து கொடுத்து செல்லக்கூடிய ஒரு போட்டி நிறைந்த ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் இருப்பது நல்லது. எந்த முடிவையுமே பார்த்தீங்கன்னா ஒரு முறைக்கு நீங்கள் பல முறை யோசித்து முடிவெடுப்பது இன்றைய நாள் மிக நல்லதுங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு மற்றவர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்லுங்க. கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானத்துடனும் இருப்பது அவசியங்க. தாயோட உடல் ஆரோக்கியத்தில் எப்பொழுதுமே கவனமுடன் இருங்க. வியாபாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழக்கம் போலவே இருக்குங்க. அப்போ பங்குதாரர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. உங்களுடைய வேலையாட்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய சக பணியாளர்களுடைய வளர்ச்சி காரணமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பாதுகாப்பற்ற ஒரு தன்மையை உணர்வீங்க. அப்போ அவர்களுடைய பணிகளில் நீங்கள் முன்னின்று நீங்கள் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் இது உங்களுக்கு மனதளவில் கவலைகளையெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குங்க. இன்றைய நாள் தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்பொழுதும் போல் உங்களுக்கு சுமாராக தாங்க இன்றைய நாள் காணப்படுது. தொழிலில் வளர்ச்சி பற்றி சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. காதல் திருமணம் குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் பேசும்போது கொஞ்சம் கவனமுடனும் நடந்து கொள்வது நல்லது. பொறுமையோடு பேசுங்க. எந்த இடத்துலையுமே நீங்கள் எடுத்தெறிஞ்சு பேச வேண்டாம். இன்றைய நாள் உங்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பான நாளாக இல்லை. அதனால் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு விட்டு கொடுத்து செல்லக்கூடிய ஒரு பக்குவத்தை எப்போதுமே நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்க. விட்டு கொடுத்து சென்றீனாலே யாருமே கெட்டு போவதில்லைங்க. அதனால் விட்டு கொடுக்கறதுக்கு 2 பேருமே தயாராக இருக்கணும். யாராவது ஒருத்தங்க
கொஞ்சம் கோபத்தில் பேசுனாங்கன்னா ஒரு ஆள் விட்டு கொடுத்து போனீங்கன்னா குடும்பம் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் நீங்கள் எல்லா விஷயங்கள்லையுமே நிதானத்தோடும் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. கல்வியில் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குது. ஆசிரியர்கள் மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு மிக்க ஒரு மாணவனாக பெயர் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு ஏற்ற இறக்கம் காணப்படக்கூடிய ஒரு நாளாகத்தாங்க இருக்குது. அப்போ பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமுடனும் இருங்க. அதோட ஆவணங்களை நீங்கள் முறையாக பராமரிக்க வேண்டியது மிக நல்லதுங்க. நிதி நிலைமையில் அனாவசிய செலவுகளை எல்லாம் தவிர்த்து விடுங்க. அது உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. உங்களுக்கு சிறு சிறு உடல் உபாதைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருப்பதால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க. தியானம், யோகா, நடைபயிற்சி இந்த மாதிரியான சில விஷயங்களில் நீங்கள் ஈடுபடும் போது உங்களுக்கு மன நிறைவும் மன அமைதியும் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சகோதரர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு உங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரங்களில் பிறந்த உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைப்பதில் உங்களுக்கு கால தாமதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு தாயோட விருப்பத்தை நிறைவேற்றி மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. கன்னிராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலங்களை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எல்லாத்தையுமே எடுக்க இயலும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சுப நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் குரு ஹோரையை பயன்படுத்துங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையை நீங்கள் பயன்படுத்துவது உங்களுக்கு அதிக நன்மைகளை அளிக்கக்கூடியதாக விளங்குவாருங்க. வசீகர உள்ளம் கொண்ட கன்னிராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா புதன் பகவானாக இருக்காருங்க. அதனால் நீங்கள் விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அத்துடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன்கிழமை தோறும் நெய் தீபம் ஏற்றி விநாயகரை வணங்கி வந்தீங்கன்னா நீங்கள் செய்யும் தொழிலில் உங்களுக்கு முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. துலாம் ராசி, துலாம் லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் சந்திரனுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் செவ்வாய் சுக்கிரனுடைய பயணமும், 4ல் சூரியன் புதன் பகவானுடைய பயணம் இருக்குது. பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவானும், 6ஆம் பாவத்தில் ராகுவும், 7ல் குரு பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா எந்த விஷயங்கள்லையுமே நகைச்சுவை உணர்வு உங்களுக்கு அதிகமாக இருந்தால் தான் இன்றைய நாளை நீங்கள் அதிக நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக மாற்ற முடியுங்க. அப்போ பிரச்சனைகளை சமாளிக்க இயலும். இதன் மூலமாக தான் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையுமே எளிதாக எடுத்துக்கொண்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே எளிதாக நீங்கள் சமாளித்து விடலாம். ஆன்மீக இசை கேட்பது, பிரார்த்தனைகளில் ஈடுபடுவதன் மூலம் உங்களுக்கு இன்றைய நாள் மன ஆறுதல்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கலைத்துறை பணிகளில் இருப்பவங்களுக்கு உங்களுக்கு ஆர்வம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. சமூகம் பற்றிய ஒரு புதிய கண்ணோட்டம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ மனம் விட்டு பேசுவதால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய அமைதி உண்டாகக்கூடுங்க. எதிலுமே சற்று சிந்தித்து நிதானமாக செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ உத்தியோக ரீதியாக சில மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்கு மேம்படக்கூடும். தொழில்நுட்பத்தை பார்த்தீங்கன்னா அதன் விஷயங்களில் உங்களுடைய நுணுக்கங்கள், ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. கனிவான பேச்சுக்கள் மூலம் உங்களுக்கு நன்மதிப்புகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாம் இன்றைய நாள். அப்போ உற்சாகமாக செயல்படுவீங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க உள்ளவங்களுடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி உங்களுக்கு செலவுகள் எல்லாம் செய்ய நேரிடக்கூடுங்க. அதனால் கையிருப்பு சில விஷயங்களில் நிதி நிலைமை உங்களுக்கு கரையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குது. வாழ்க்கை துணை உங்களுடைய பொறுப்புகளை எல்லாம், வாழ்க்கை துணையோட பொறுப்புகளை எல்லாம் நீங்கள் பகிர்ந்து கொள்வது உங்களுக்கு மனதளவில் ஒரு ஆறுதலாக இருக்குங்க. அப்போ பணிச்சுமை அதிகரித்தா கூட உங்களுக்கு சோர்ந்து விடாமல் செய்து முடிப்பீங்க இன்றைய நாள். அப்போ வியாபாரம் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சக வியாபாரிகளால் மறைமுக தொல்லைகள்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடும். அதனால் இன்றைய நாள் பைரவரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் முறையாக திட்டமிட்டீங்கன்னா பணிகளை நீங்கள் சிறப்பாக ஆற்றலாமுங்க. அதன் மூலம் உங்களுக்கு வெற்றிகளும் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ தொழிலில் உங்களுக்கு
இதுவரை இருந்த ஒரு சுணக்கத்தை எல்லாம் ஏற்படுத்தி இருக்கும். அதெல்லாம் நீங்கள் தவிர்க்கக்கூடிய, அதோட முயற்சிகளில் உடைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய சுறுசுறுப்பின்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் துணையுடன் பேசும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது பேசுனீங்கன்னா கவனமற்ற வார்த்தைகளால் பேச வாய்ப்பு அதிகம் உள்ளதுங்க. அதனால் உறவில் சில மகிழ்ச்சிகளை கெடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் அமைஞ்சிரும். அதனால் மகிழ்ச்சி ஏற்படுத்தணும்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா பொறுமையோடு நிதானத்தோடு இருங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் சிறு சிறு ஒரு தடைகள், தாமதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. கொஞ்சம் கவனமுடனும் அவங்கள கவனிச்சுக்கோங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஜாக்கிரதை காரணமாக இன்றைய நாள் பணம் இழப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. அப்போ புதிய நபர்கள் உங்களுக்கு அருகில் இருந்தாலும் பணத்தை நீங்கள் அவரிடம் கொடுக்காதீங்க. தெரிந்த நபர்களாக இருந்தாலுமே உங்களுக்கு பணத்தை யாரிடமே இன்றைய நாள் தவறாமல் இருப்பது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா கண் மற்றும் பல்வலி ஏற்பட வாய்ப்பு அதிகம் உள்ளதுங்க. அப்போ தகுந்த மருத்துவ சிகிச்சை நீங்கள் மேற்கொள்வது தான் இன்றைய நாள் மிக சிறந்ததுங்க. அதனால் ஆரோக்கியத்தில் எப்பொழுதுமே கொஞ்சம் கராராக இருப்பது மிக நல்லதுங்க. கொஞ்சம் கண்டிஷனோடு இருங்க. வெளியிடங்களில் எண்ணெய் பதார்த்தங்கள், வெளியிடங்களில் உணவு உட்கொள்வது, இந்த மாதிரியான விஷயங்கள், கார வகை உணவுகள் இதெல்லாம் தவிர்த்தீங்கனாலே உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க. தினசரி பார்த்தீங்கன்னா நடைபயிற்சி நடங்க. உங்களுக்கு யோகா, தியானம், ஆன்மீகம் இதெல்லாம் உங்களால் செய்ய முடியலை அப்படின்னா நிச்சயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நடைபயிற்சி நடப்பது உங்களுக்கு மிக அற்புதமான ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுங்க. வெறுங்காலில் நடந்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை எல்லாம் கொடுக்குங்க. அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உறவினர்களிடம் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு புதிய முயற்சிகளை நீங்கள் காலையில் தொடங்குவது மிக நல்லது. விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணை உறவினர்களால் பார்த்தீங்கன்னா செலவுகள் ஏற்படக்கூடுங்க இன்றைய நாள். துலாம் ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. செவ்வாய் ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக உங்களுக்கு முடியுங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சந்திர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த செயலையும் சமநிலையில் ஆராய்ந்து செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ நீங்கள் மகாலட்சுமியை வணங்கி வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் எல்லாமே உங்களுக்கு உண்டாக காண்பீங்க. முக்கியமாக சுபதினங்களில் ஸ்ரீரங்கம் சென்று வந்தீங்கன்னா குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிலைத்து காணப்படுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சி அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. விருச்சக ராசி, விருச்சக லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு 2ஆம் பாவத்தில் செவ்வாய் சுக்கிரனுடைய பயணமும், 3ல் சூரியன் புதன் பகவானுடைய பயணம் இருக்குது. 4ஆம் பாவத்தில் சனியும், பஞ்சமஸ்தானத்தில் ராகுவும், 6ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் கேதுவும், விரயஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று விருச்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சிகளும் முன்னேற்றமும் உங்களுக்கு சாதகமான இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு நல்ல நாளுன்னு சொல்லலாமுங்க. விருச்சகராசி அன்பர்களுக்கு மிக அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. அப்போ உங்களுடைய குறைந்த முயற்சிகள் இருந்தால் போதும் அதிக வெற்றிகள் பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. நீங்கள் சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு டக்குன்னு எடுக்கக்கூடிய ஒரு முயற்சிகள் இருந்துச்சுன்னா அது உடனே அந்த காரியங்கள் வெற்றியாக முடியுங்க. அப்போ இன்றைய நாள் நம்பிக்கை உணர்வுடன் இருப்பீங்க. இதனால் நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. உங்களுடைய செயல்பாடுகளில் சுதந்திரத்தன்மை வெளிப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது. தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம். உபரி வருமானம் ஏதாவது வந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் மேம்படுத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் இருக்குங்க. இப்போ மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவீங்க. எதிர்பாராத பயணங்களின் மூலம் உங்களுக்கு புதிய சில அனுபவங்கள்லாம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தில் ஒரு ஏற்ற இறக்கமான ஒரு சூழல்லாம் அமையுது. மனதளவில் பார்த்தீங்கன்னா புதுவிதமான ஒரு சிந்தனைகள் இன்றைய நாள் உங்களுக்கு பிறக்குங்க. அப்போ மனதளவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருப்பதனால இன்றைய நாள் எதிலுமே நீங்கள் துணிச்சலுடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது.
தொடங்கக்கூடிய எந்த காரியங்களாக இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் செலவுகளால் கையிருப்பு எல்லாம் குறையக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. முக்கியமான முடிவுகள் எதுவுமே இன்றைக்கு எடுக்க வேண்டாமுங்க. சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் வெளியில் தேவையற்ற சில பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சங்கடங்கள் தரக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு உண்டாகலாம். கொஞ்சம் கவனமுடனும் இருங்க. ஒரு சில விஷயங்களில் வியாபாரத்தில் பங்குதாரர்களுடன் மனஸ்தாபங்கள்லாம் ஏற்படக்கூடும். அதுலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. விற்பனைகள் எல்லாமே வழக்கம் போலவே உங்களுக்கு நடைபெறுங்க. அப்போ இன்றைய நாள் சிவபெருமானை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக மாறுங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வேலை தொழில் விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இன்று முக்கிய சந்திப்புகள் எல்லாமே உங்களுக்கு கலந்து கொள்வதில் மும்மரமாக இருப்பீங்க. அப்போ குடும்ப விஷயங்கள் தொழில் விஷயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் ஆர்வத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. அப்போ உங்களுடைய கருத்துக்களை நீங்க தெளிவாக எடுத்து சொல்வீங்க. அது வேலையாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும். அப்போ உங்களுடைய சக பணியாளர்களுக்கு ஒரு ஆச்சரியம் அளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் மிக சிறப்பான ஒரு நல்ல நாளாக இருக்கு. தொழில் வளர்ச்சி மிக அற்புதமாக காணப்படுது. உங்களுடைய அன்றாட வளர்ச்சியை விட இன்றைய நாள் மிக சிறப்பாக காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளன்னே சொல்லலாமுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் ஒரு நட்பான அணுகுமுறையை நீங்கள் மேற்கொள்வீங்க. இன்றைய நாள் குடும்பத்தை பொறுத்தளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பான நல்ல நாளாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படும். உங்களுடைய சந்தோஷம் அதே போல் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுது. அப்புறம் உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகள் சற்று அதிகம் திளைக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் இருக்குங்க. அப்போ பொதுவாக இருவருமே பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சிகள் உங்கள் இருவரிடமே அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குது. குழந்தைகள் விஷயங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் இருங்க. அவங்களுடைய கல்வி தரத்தை நீங்கள் மேம்படுத்தக்கூடிய ஒரு சில விஷயங்களை முக்கியமான விஷயங்கள் எல்லாம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று நிதி நிலைமை உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குமுங்க. அப்போ உங்களுடைய சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரிக்கக்கூடும். இன்றைய நாள் நிதி நிலைமை உங்களுக்கு மிக அற்புதமாக காணப்படுதுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் உங்களுடைய ஆரோக்கியமும் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. அப்போ உங்களுடைய தேக ஆரோக்கியம் உங்களுக்கு மிக திருப்திகரத்தை அளிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இருக்காது. அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். விஷாகம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வாழ்க்கை துணை வழிகள் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பண வரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கு. அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்க வாய்ப்பு அதிகம் உள்ளதுங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு சகோதரர்களால் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. விருச்சிக ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்கக்கூடுங்க. கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் சம்பந்தமான முயற்சிகள் அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சுக்கிர ஹோரையை பயன்படுத்துவதால் உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரு ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எதுலையுமே பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையாக செயல்படக்கூடியவர் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயாக விளங்குவதால் நீங்கள் முருகன் மற்றும் துர்க்கை அம்மனை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் எதுவுமின்றி நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. அப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியும் அதிகரிக்க கூடுங்க. தனுசு ராசி, தனுசு லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. லக்கணத்தில் செவ்வாய் சுக்கிரனுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், 3ஆம் பாவத்தில் முயற்சி ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பயணம் இருக்குது. 4ல் ராகுவும், பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவானுடைய பயணம் இருக்குங்க. தொழில் ஸ்தானத்தில் கேது பகவானுடைய பயணமும், லாபஸ்தானத்தில் சந்திரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு சிறந்த பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ புத்துணர்ச்சியுடன் செயல்படுவீங்க. இன்றைய நாள் தைரியத்துடன் எந்த ஒரு முயற்சிகளாக இருந்தாலும் செயல்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் உங்களுடைய தைரியம் அதிகரித்து காணப்படும். இன்றைய நாள் உங்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாளாக நல்ல நாளாக இருக்க போதுங்க.
தொழிலில் அபிவிருத்திக்கான ஒரு சூழல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இன்று மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ உத்தியோக பணிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பொறுப்புகள் எல்லாமே மேம்படக்கூடும். மனதில் சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. கலைத்துறைகளில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடும் இன்றைய நாள். உங்களுடைய குழந்தைகள் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உங்கள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. அப்போ ஊக்கம் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்க போதுங்க. சகோதரர்கள் வகையில் சில அலைச்சல்களுடன் ஆதாயமும் உங்களுக்கு உண்டாகக்கூடும். அவசர முடிவுகளை எல்லாம் இன்றைய நாள் நீங்கள் தவிர்த்துருங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா திடீர் பண வரவுக்கு வாய்ப்புகள் நிறையாக இருக்குங்க. கணவன் மனைவிகள்லாம் பார்த்தீங்கன்னா இருவரும் ஒருவரை ஒருவர் கொஞ்சம் அனுசரித்து செல்வது மிக நல்லது. வியாபாரத்தில் பணியாளர்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தட்டி கொடுத்து வேலை வாங்க வேண்டியது மிக நல்லதுங்க. அப்போ லாபங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வழக்கம் போலவே உங்களுக்கு இருக்கக்கூடும். ஆஞ்சநேயரை வழிபட உங்களுடைய சங்கடங்கள் எல்லாமே விலகி ஓடக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று பணியிட சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. அப்போ உங்களுடைய பணிகளை குறித்த நேரத்தில் முடிச்சிருவீங்க. எளிமையாக அதை ஆற்றக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்குங்க. உங்களுடைய பணிகளை பார்த்தீங்கன்னா ஒழுங்காக உற்சாகத்துடனும் ஒரு திட்டமிடுதலுடன் செயல்பட வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க இன்றைய நாள். தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் இதெல்லாம் காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ உங்களுடைய தொழிலில் அபிவிருத்திக்கு உண்டான ஒரு சூழல், அதாவது உங்களுடைய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. தொழிலில் வளர்ச்சிகள் ஏற்படுத்தி கொள்வீங்க இன்றைய நாள். காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடன் நட்பான ஒரு அணுகுமுறை எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. இதன் மூலம் உங்களுடைய அவர்கள் உறவுகளில் பார்த்தீங்கன்னா மதிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. உங்கள் இருவருக்குமே மன மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள். குழந்தைகள் பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு நன்மதிப்புகள் எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக இருக்குங்க. அப்போ குழந்தைகள் மூலம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலைகளும் ஒன்றைய நாள் அமையக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுது. நிதி நிலைமையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இன்று போதிய அளவு உங்களுக்கு நிதிகள் மிக சிறப்பாகவே காணப்படுங்க. அப்போ உங்களுடைய பண தேவைகள்லாம் இன்று பூர்த்தி அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்குது. அப்போது நீங்கள் அதிக அளவில் பணத்தை இன்றைய நாள் சேமிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களிடம் காணப்படும் சிறந்த ஆற்றல் காரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்குங்க. அப்போ தேக ஆரோக்கியம் நன்றாக இருக்கும்போதே உங்களுடைய ஆரோக்கியம் மிக அற்புதமாக இருக்குன்னே சொல்லலாமுங்க. யோகா, தியானம் இந்த மாதிரியான சில விஷயங்களையும் ஈடுபடும் போது ஆரோக்கியம் இன்னும் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக மாறுங்க. அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நண்பர்களிடம் எதிர்பார்த்த காரிய அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு நாளாக இருக்கு. போராடும் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எதிர்பாராத செலவுகளால் உங்களுடைய கையிருப்பு கரையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாள் உண்டுங்க. தனுசு ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் பண்ணலாம். சொத்து சார்ந்த இடங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பணம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் சுக்கிர ஹோரையும் பயன்படுத்துங்க. கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் குரு ஹோரைகள் உங்களுக்கு அதிக உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. எந்த வேலை செய்தாலும் பார்த்தீங்கன்னா அதை நம்பிக்கையோடும் மன உறுதியுடனும் செயல்படும் தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் குரு பகவானாக விளங்குகிறாருங்க. அப்போ ஒவ்வொரு சனிக்கிழமையுமே நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். மேலும் நீங்கள் சிவபெருமானை எல்லாம் வணங்கி வந்தீங்கன்னா நினைத்த காரியங்கள் பார்த்தீங்கன்னா தடையில்லாமல் நிறைவேறக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்துவாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் தீரும், மன மகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு மென்மேலும் உங்களுக்கு வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க. மகர ராசி, மகர லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. லக்கணத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், 2ல் சனி பகவானுடைய பயணம் இருக்குது. 3ஆம் பாவத்தில் பார்த்தீங்கன்னா
ராகு பகவானுடைய பயணமும், 4ல் குரு பகவானுடைய பயணமும், 9ஆம் பாவத்தில் கேதுவும், 10ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரனுடைய பயணம் இருக்குது. விரயஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரனுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறந்த நாளாக இருக்கக்கூடிய ஒரு சாதகமான அமைப்பு எல்லாமே உங்களுக்கு காணப்படுமானா நிச்சயம் இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். உங்களுக்கு சற்று பலன்கள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. ஏதாவது முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 2-3 நாட்கள் கழித்து நீங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு மிக சிறப்பான பலன்களை எல்லாம் கொடுக்குங்க. பொது காரியங்களில் நீங்கள் ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. அப்போ தொழில் சம்பந்தமாக வெளியூர் பயணம் செல்ல நேரும். இன்றைய நாள் அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த கடன் உதவிகள் எல்லாமே இன்றைய நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அதே போல் மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படுங்க. அப்போ நிலுவையில் இருந்து வந்த பணிகளை எல்லாம் இன்றைய நாள் செய்து முடிப்பீங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியமும் மேம்படக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. எதுலையுமே அவசரம் இல்லாமல் செயல்பட வேண்டிய ஒரு நாளுங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உறவினர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள்லாம் ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் பொறுமையையும் கடைபிடிக்க வேண்டியது மிக நல்லது. பிள்ளைகளால் சில செலவுகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு அதிகம் உள்ளதால் கொஞ்சம் அனுசரித்து செல்வது இன்றைய நாள் நல்லது. அப்போ சகோதரர்களுடைய சில பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படலாம். அதனால் சகோதரர்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்க. வியாபாரத்தில் விற்பனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுமாராக தாங்க இருக்குது. அப்போ அம்பிகை வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று ஒரு பரபரப்பான ஒரு பணிச்சூழல் தாங்க உங்களுக்கு காணப்படும். ஓய்வெடுக்கக்கூடிய ஒரு நேரம் கூட இருக்காதுங்க இன்றைய நாள். அப்போ திட்டமிட்டு நீங்கள் பணியாற்ற வேண்டியது மிக நல்லது. அப்போ இன்றைய நாள் தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மந்தமான ஒரு சூழ்நிலைகள் தாங்க காணப்படுது. எப்பொழுதும் போல உங்களுடைய தொழில் நடைபெறும். ஆனால் லாபங்கள் சற்று குறைந்து காணப்படுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்கள் இருவருக்குமே பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் எழக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் கொஞ்சம் துணையுடன் புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு நாளாக ஏற்படுத்தி கொள்ளுங்க. உங்களுடைய உறவுகளில் கொஞ்சம் சுணக்கங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அதனால் இப்போ இன்றைய நாள் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது நல்லது. அப்போ உங்களுடைய உறவுகளை நீங்கள் பராமரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சில விஷயங்களில் அன்வான்ட் திங்ஸை நீங்கள் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ எந்த விஷயத்தையுமே எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய வங்கிகளில் கணிசமான தொகை பராமரிக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழலே இல்லைன்னு தாங்க சொல்லுவேன். செலவுகள் உங்களுக்கு இன்று அதிகமாக காணப்படும். சேமிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு குறைந்து காணப்படும். இன்றைய நாள் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இதுவரை இருந்து வந்த மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு அமைதியின்றி காணப்படுவீங்க. அப்போது மனதில் சில விஷயங்களில் பதட்டம், ஒரு உள்ளுணர்வு இதெல்லாம் அதிகமாக இருப்பதால் கொஞ்சம் ஆரோக்கியத்தை நீங்கள் பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. இன்றைய நாள் சிந்தனைகளில் கொஞ்சம் தெளிவாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறையுடன் இருப்பது மிக நல்லது. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இன்றைய நாள் பிற்பகலுக்கு மேலே உங்களுடைய காரியங்களில் அனுகூலம் உண்டாகக்கூடும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உறவினர்களால் சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு நீங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு அதிகாரிகளால் உங்களுக்கு அனுகூலம் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னு சொல்லலாமுங்க. மகர ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் நீங்கள் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்களுக்கு, நீங்கள் கல்வி சார்ந்த விஷயங்களுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்கும் பார்த்தீங்கன்னா செவ்வாய், சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சாந்த குணம் கொண்ட மகர ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னா சனி பகவானாக இருக்காருங்க. அப்போ நீங்கள் தன்வந்திரி சுவாமிகளை வழிபடுவதால் விசேஷ பலன்களை எல்லாம் பெறுவீங்க. மேலும் தன்வந்திரி சுவாமிகளை நீங்கள் பிரார்த்தனை செய்வதால் பார்த்தீங்கன்னா மன நிம்மதி, உங்களுக்கும் மன மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக மாறுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு செய்வதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சியை அதிகரித்து தரக்கூடியவராக விளங்குவாருங்க.
கும்ப ராசி கும்ப லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோங்க. உங்களுக்கு லக்கணத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய பயணமும், 2ஆம் பாவத்தில் ராகுவும், 3ஆம் பாவமான முயற்சி ஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பயணம் இருக்குது. அஷ்டமத்தில் கேது பகவானுடைய பயணமும், 9ல் சந்திரனுடைய பயணமும், அதே போல் லாபஸ்தானத்தில் செவ்வாய் சுக்கிரனும், விரயஸ்தானத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு அனுகூலம் நிறைந்த நாளாக இருக்காதுங்க. ஒன்றைய நாள் உங்களுக்கு சற்று பலன்கள் பார்த்தீங்கன்னா சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ சில சமயங்களில் நீங்கள் பொறுமையின்றி இன்றைக்கு காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. அப்போ நீங்கள் தைரியம் இழக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைய இருப்பதால் கடினமான சூழ்நிலைகள் எல்லாமே இன்றைய நாள் கொஞ்சம் இருக்குங்க. அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய நாளாக இருக்குது. முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்றைய நாள் தவிர்த்துருங்க. ஏன்னா அந்த முக்கிய முடிவுகள் ஏதாவது எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா 2-3 நாட்கள் கழித்து பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு சிறப்பான பலன்கள் எல்லாம் ஏற்படுங்க. சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் சில விஷயங்கள்லாம் ஏற்படக்கூடும். பயணங்கள் மூலம் ஒரு புதிய அனுபவம் எல்லாம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் உங்களுக்கு மனதளவில் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குது. உத்தியோகத்தில் திறமைக்கு ஏற்ப புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடுங்க. அப்போ மகான்களுடைய தரிசனத்தால் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் அமைய போகுது. சுற்று வட்டாரத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை ஒரு சில விஷயங்களில் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. மனதில் இனம் தெரியாத சில குழப்பங்கள்லாம் ஏற்படக்கூடும். அன்றாட பணிகளில் கூட உங்களுக்கு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. தாய் வழி உறவுகளுக்காக பார்த்தீங்கன்னா செலவு செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமாக உங்களுக்கு ஏற்படுங்க. கணவன் மனைவிக்கிடையே வீண் விவாதங்கள்லாம் ஏற்படக்கூடும். அதனால் கொஞ்சம் பொறுமையை கடைபிடிப்பது நல்லதுங்க. வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் பாதிப்பு எதுவுமே இருக்காதுங்க. உங்களுக்கு வியாபாரத்தில் எவ்வளோ பிரச்சனை இருந்தால் கூட உங்களுடைய தொழிலை எந்த விதத்திலையுமே உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. இன்றைய நாள் துர்க்கையை வழிபடுவது உங்களுக்கு தடைகளை தகர்க்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமைய போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய பணிகளில் சில தவறுகள் செய்ய வாய்ப்பு நிறையாக இருப்பதால் நீங்கள் இன்றைய நாள் திட்டமிட்டு எந்த ஒரு செயல்பாடுகளாக இருக்கும் கவனத்துடன் செயலாற்ற வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. தொழில் விஷயங்களில் உங்களுக்கு சில பாதிப்புகள் இருந்தால் கூட உங்களுடைய வளர்ச்சியை எந்த விதத்திலையுமே பாதிப்பு ஏற்படுத்தாதுங்க. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு சில அற்பமான சில விஷயங்களை கூட நீங்கள் பெரிதாக்கி பேசக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அதனால் உங்களுடைய உறவுகளில் சில குழப்பத்தை எல்லாம் ஏற்படுத்தும். இன்றைய நாள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ கும்பராசி அன்பர்கள் இன்றைய நாள் மிக தெளிவாக இருக்க வேண்டிய ஒரு நாளுங்க. உங்களுடைய எண்ணங்களை கொஞ்சம் புரிந்து கொண்டு அனுசரித்து செல்ல வேண்டிய ஒரு நாளாகவும் இருக்குங்க. அப்போ உங்கள் கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா அந்யோன்யம் குறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இருக்கு. குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கல்வியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்களில் சில தடைகள் ஏற்பட்டால் கூட அவங்க அதெல்லாம் எளிதாக சமாளித்து கடந்து விடக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று செரிமானம் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு காணப்படும். உங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமுடன் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய அஜாக்கிரதை காரணமாக இன்றைய நாள் ஏதாவது ஒரு பயணத்தின் போதோ பணம் இழப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்போ நிதி நிலைமையில் நீங்கள் மிக மிக கவனமாக கையாள வேண்டிய ஒரு நல்ல நாளாக இருக்கணும்னா கொஞ்சம் கவனமுடன் கையாள வேண்டியது மிக நல்லதுங்க. அப்போ அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 1, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு முக்கிய முடிவுகள் எடுப்பதை இன்றைய நாள் தவிர்ப்பது மிக நல்லது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைப்பது மிக தாமதமாக ஏற்படுங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையால் பார்த்தீங்கன்னா வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. கும்ப ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சந்திரன், செவ்வாய், புதன், சுக்கிர ஹோரைகள் இவர்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி சார்ந்த ஒரு முயற்சிகளுக்கும் புதன் ஹோரை உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த எந்த ஒரு முடிவுகளுக்குனாலும் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குங்க. குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதன் ஹோரையை உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் மதிப்போடும் மரியாதையோடும் பழகக்கூடிய கும்பராசி அன்பர்களே உங்களுடைய ராசிநாதன் சனி பகவானாக இருப்பதால் நீங்கள் ஐயப்பனை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகள் சற்று அதிகமாக ஏற்படக்கூடுங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடெல்லாம் செய்து வாங்க. அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாம் தீருங்க. மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. இப்போ குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வருவதால் பார்த்தீங்கன்னா மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சிகள் மேம்படக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றுவாருங்க.
மீன ராசி மீன லக்கண அன்பர்களுக்கு இன்றைய தினம் எந்த மாதிரியான ஒரு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கிரக அமைப்புகளை பார்த்துருவோமுங்க. உங்களுக்கு லக்கணத்தில் ராகுவும், 2ஆம் பாவத்தில் குரு பகவானுடைய பயணம் இருக்குங்க. 7ஆம் பாவத்தில் கேதுவும், அஷ்டமத்தில் சந்திரனுடைய பயணம் இருக்குங்க. அதே போல் 10ல் செவ்வாய் சுக்கிரனும், லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் பகவானுடைய பயணமும், விரயஸ்தானத்தில் சனி பகவானுடைய பயணமெல்லாம் இருக்குங்க. அப்போ இந்த கிரக அமைப்புகளெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இன்று மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிக வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்த ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ முக்கிய முடிவுகள் எடுக்க இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறந்த நாளாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. அப்போ உங்களுடைய தன்னம்பிக்கையை அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் மிக சிறப்பாக இருக்குங்க. திடீர் செலவுகள் ஒரு சில விஷயங்களில் உங்களுக்கு உண்டாகலாம். அதே போல் உங்களுடைய உயர் அதிகாரிகளிடத்தில் இன்றைய நாள் அனுசரித்து செல்வது மிக நன்மையை அதிக ஏற்படுத்தி கொடுக்குங்க. அதே போல் வெளி வட்டாரங்களில் உங்களுடைய விவாதங்களை எல்லாம் நீங்கள் குறைத்து கொள்ளுங்க. தேவையில்லாத விஷயங்களில் மூக்க நுழைக்க வேண்டாம். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமுடன் இருந்தாலே போதும். நீண்ட நேரம் இன்றைய நாள் கண் விழிப்பதை எல்லாம் குறைத்து கொள்ளுங்க. எதிர்பாராத உங்களுடைய பயணங்களால் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய அனுபவங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. அப்போ உங்களுடைய புதிய முயற்சிகள் சாதகமாகவும் வெற்றிகரமாகவும் முடியக்கூடும். உங்களுடைய வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சிகள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாளுன்னே சொல்லலாமுங்க. வாழ்க்கை துணையோட தேவைகளை எல்லாத்தையும் இன்றைய நாள் பூர்த்தி செய்வீங்க. பிற்பகலுக்கு மேலே சகோதரர்களால் சில பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டு நீங்க கூடுங்க. அதனால உங்களுடைய உறவினர்களால் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் சில குழப்பங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ வியாபாரத்தில் எதிர்பார்ப்பதை விடவும் பார்த்தீங்கன்னா விற்பனை லாபம் உங்களுக்கு சற்று அதிகமாகவே இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. இன்றைய நாள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு அதிக நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்க போகுதுங்க. வேலை தொழில் விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுக்கு பணியுடைய சூழல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுதுங்க. அப்போ உங்களுடைய திறமைகள் மேலதிகாரிகளுடைய பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க இருக்குது. இப்போ உங்களுடன் காணப்படும் நம்பிக்கை காரணமாகவே பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் நீங்கள் உயர்ந்த நிலையை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளுங்க. அப்போ தொழிலில் பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் விட இன்றைய நாள் லாபங்கள் சற்று அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. காதல், திருமணம், குடும்ப விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்று உங்களுடைய துணையுடனான ஒரு அன்பான உணர்வுகளை இன்றைய நாள் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு நாளுங்க. சந்தோஷமாக இன்றைய நாள் காணப்படுவீங்க. குடும்பத்தை பொறுத்தளவுக்கு கணவன் மனைவிக்கு இடையே ஒரு பரஸ்பர அன்பு பார்த்தீங்கன்னா அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இருக்க போது உங்களுடைய நல்ல ஒரு புரிந்துணர்வு உங்கள் இருவருக்குமே ஏற்பட இது மிக சிறப்பான ஒரு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க. குழந்தைகளுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். எந்த போட்டிகளில் எந்த தேர்வுகளில் இருந்தால் கூட அவங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்க போகுது. நிதி நிலைமையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இன்று பண வரவு உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்குங்க. இதனால் உங்களுடைய மனதளவில் திருப்திகள் காணப்படும். உங்களுடைய வங்கி இருப்பு அதிகரிக்க காணப்படக்கூடிய ஒரு நாளாக இருக்குது. அப்போ உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விதத்தில் இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாக இருக்குங்க. நிதி நிலைமை உங்களுக்கு அற்புதமாக இருக்க போகுது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்குங்க இன்றைய நாள். இப்போ உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்து கொள்வீங்க. உங்களுடைய காணப்படும் ஆற்றல், நம்பிக்கை, உணர்வு இதன் காரணமாகவே உங்களுடைய ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்க போகுதுங்க. அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் பொன் நிறம். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கடன்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு பிற்பகலுக்கு மேலே உங்களுடைய வாழ்க்கை துணையால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கக்கூடும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய நண்பர்களிடம் நீங்கள் எதிர்பார்த்த பண உதவிகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுங்க. மீன ராசிக்கு நன்மை செய்யும் ஹோரை பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிர ஹோரைகள் உங்களுக்கு அதிக அனுகூலத்தை கொடுக்குங்க. குரு ஹோரையில் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் செய்தீங்கன்னா மிக சிறப்பாக இருக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் புதன் ஹோரையும் உங்களுக்கு அதிக நன்மைகளை தருங்க. தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய், புதன், குரு ஹோரைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உத்தமமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க. மற்றவர்களிடம் சார்ந்து வாழ நினைக்காத மீன ராசி மீன லக்கண அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனாக விளங்குபவர் குரு பகவானாக இருக்காருங்க. எனவே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் மற்றும் முருகப்பெருமானை வணங்குவதால் உங்களுக்கு எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க. மேலும் தினசரி குலதெய்வ வழிபாடும் நீங்கள் செய்து வந்தீங்கன்னா அனைத்து விதமான கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு தீரும். மனமகிழ்ச்சி அடைவீங்க. குடும்பத்தில் உங்களுக்கு சந்தோஷம் நிறைந்து காணப்படுங்க. குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்து வந்தீங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய தொழில் வளர்ச்சி, முன்னேற்றங்கள் எல்லாமே அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக மாற்றி தருவாருங்க.
மேலும் இன்றைய தினம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல காலமாகவும் இனிய காலமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.